ஸோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பார்த்தீங்கன்னா நேற்று தேனி வந்திருந்தோம். தேனியில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் மேகமலை போகலான்னு சரி சொல்லிட்டு மேகமலை கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது. நாங்கள் இருக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்ரு மேகமலை. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேகமலைக்கு. அங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது வியூ. தேனி அங்கே பாரு, மவுண்டன்ஸ். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃபன் சாப்பிடல, இனிமேல் எதாவது சாப்பிட்ணும். மேகமலை போயிட்டு கீழே இறங்கிட்டு வர சொல்ல சாப்பிட்லான்னு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அது அம்பா சமுத்திரம் போல் இந்த ஊர் அப்படிதான் போட்டிருக்கு. போர்டு அதை எழுதியிருக்கு. மயிலாடுதுறை காய்ஸ் அங்கே பாரு, அந்த 2 ஃபேன் சுற்றுது, 3 ஃபேன், இதெல்லாம் சுற்றலை. செம்மையாக இருக்குங்க ஊரே. ஃபுல்லாக ஈரம் ஆகிடுச்சு. நேற்று சொல்ல வந்துட்டேன், நேற்று ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேனிலேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு பேக்கில் இருந்தோம். அதான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர சொல்ல கரெக்டாக மழை ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் சுத்தமாக நிற்கவே இல்லை, எல்லாம் நனைஞ்சிட்டோம். துணி இது ஜாக்கெட்டு எல்லாம் நனைஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, காயும் நம்புகிறேன். கொஞ்சம் சீக்கிரம் போகலான் இருக்கோம், டைமர் ஆகிட்டே இருக்குது. போடிமேட்டில் என்னான்னு தெரில, லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு, அலோவ் பண்ண மாட்டுறாங்க சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. போய் பார்த்தா தான் தெரியும். அப்படி அலோவ் பண்ணால் மூணார், அப்படி இல்லைன்னா கொடைக்கானல் போயிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம். பார்க்கலாம். காய்ஸ் இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கு. அங்கே தண்ணி வருது மேலேருந்து. மேகமலை பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர்ஸ், 21 செக் போஸ்ட் வந்திருக்கு. செக் போஸ்ட்டில் என்ட்ரி எதுனா பண்ண சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆமாம், பண்ணுறாங்க தான் நினைக்கிறேன். அங்கே போய் நிற்கலாங்க. என்னடா இது? சுகாஷ் பார்த்தீங்கன்னா மேகமலைக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். எதுவும் இல்லை, வண்டி பேர், அப்புறம் வண்டி நம்பரு, மொபைல் நம்பரு அது மட்டும் கேட்டாங்க. அது மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டோம். Nice monkey. இங்க பாருங்க, மலை அப்படியே பாறைலாம் உருண்டு கிடக்குற மாதிரி இருக்கு. சுத்தி மலைப்பா. இங்க வரேன் ஃபுல்லா. ஒரு போட்டோ எடுத்துட்டு போறோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா மேகமலை ஏறிட்டு இருக்கோம். யாருமே இல்லை எங்கள் கூட, அதாவது வண்டி ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் எதிரில் போச்சு. காலியாக இருக்கு. காய்ஸ் இங்கே ஏதோ அனிமல்ஸ் பார்த்தோம். இப்போது கீரி புள்ளியா போயிடுச்சு எங்களை பார்த்தோன்னே. गाइस பார்த்தீங்கன்னா மேகமலை 18 ஏர்பின் பெண்ட் போல் 12வது ஏர்பின் பெண்டுக்கு வந்திருக்கோம். என்னடா அது?
காய்ஸ் இங்கே பாருங்க. வா, வயநாட்டில் ஒரு சம்பவம் ஆச்சு. ஒரு பையனை அப்படியே கல்ல அடிச்சிட்டு போயிடுச்சு. காய்ஸ் மேகம் பாருங்க வர ஆரம்பிச்சு. சரிதா? ஏய் டைம் ஆயிடும்டா. இரு இருந்தா போலாமா? காய்ஸ் இங்க ப்ளூ கலர்ல ஒரு பூ இருக்கு, அது பாருங்க. அது பாருங்க, பனி அப்படியே மூவிங்ல போகுது. டேம் கூட இருக்கு போல, ஹைவாஸ் டேம். இங்கே பாருங்க, அது வந்து ப்ளூ தான் சொன்னேன். இங்கே பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட் வர ஆரம்பிச்சிச்சு. இன்னொரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஸ்ட்ரைட்டாக மேகமலைக்கு, அதாவது மெயினுக்கு. செம்மையாக இருக்கு. வா அந்த ஹைட்டில் போடுறா. காய்ஸ் இங்கே பாருங்க, இப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படி போய் இப்படி வருது. வேறு லெவலில் இருக்குது சிட்டி. அது அவங்க வந்துச்சுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கு. காய்ஸ் அந்த வீடு பாருங்க, லைனாக அப்படியே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. காய்ஸ் மகாராஜா மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் 18 கிலோமீட்டர். அதான் யோசிச்சுட்ருக்கேன் போகலாமான்னு. பாருங்க ஏதோ போட்டிருக்காங்க செடி. எல்லாத்தையும் பிச்சிட்டு இருக்காங்க போல்றா. மேலே போகுதுடா அப்படியே. காய்ஸ் இதை பாருங்க, டேம் தண்ணி இல்லைல்ல. ஆனால் போனோம் மேலே இருக்கும். காய்ஸ் அங்கே பாருங்க, லேக் நினைக்கிறேன். லேக்கு அப்படியே பக்கத்துலேயே வீடு. வேறு லெவலில் செம்மையாக இருக்குது மேகமலை. வா இங்கே ஃபோட்டோ எடுக்கலாமோ? செம்மையாக இருக்குது. வா பார்த்துக்கிட்டே இருக்கான் போல இருக்குடா. அங்கே ஒரு லேக் வியூ பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தேன். இருப்பாலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். நீங்கள் பாருங்க, வியூ வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் டவர்ரா. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா மேகமலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். மேகமலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றலை, ரொம்ப செம்ம மழை பெஞ்சிட்ருக்காங்க மேலே. இப்போ தான் ரெயின் கோட்லாம் கழட்டி வச்சேன். மணி பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இனிமேல் மூணாறு போயிட்டு அங்கே சுற்றி பார்க்குறது நடக்காத விஷயம் நினைக்கிறேன்.
ஏன்னா எப்படியே போகிறதுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் மூணார் போகிறதா இருந்தால். அப்புறம் ஈவினிங் நைட் டைமில் எதுவும் சுற்றி பார்க்க முடியாது. நான் நாளைக்கு வேறு கிளம்பியே ஆகணும், சென்னைக்கு ரிட்டன் ஆகணும், ஒர்க்கு ஒன்று இருக்குது. சரி, அதனால் கொடைக்கானலில் போயிட்டு ரூம் எடுத்துடலாமான்னு பார்க்குறோம். கொடைக்கானல்லாம் கூட காலையில் எங்கன்னா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம், டைம் இருக்கும். பார்க்கலாம் கீழே போயிட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துட்டு மேப்பில். இங்கே சுத்தமாக சிக்னலே இல்லை, எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானலா மூணாரான்னு முடிவு பண்ணலாம். பசங்க போயிட்டாங்க முன்னாடி. பெட்ரோல் வேறு இல்லை, ரிசர்வ் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்களா இங்கே ரோடு தேனி பார்த்தீங்கன்னா 43. ரோடு இல்லாத அந்த கல் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, கட்டமாக இருக்குமே அந்த கல், ஏன்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கல் விழுந்துருக்கு மேலேருந்து, அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்குது. அதான் அங்கங்கே பார்க்குறோம் இந்த மாதிரி கல் விழுந்ததெல்லாம். இது பாருங்க அப்படியே சரிஞ்சிட்ருக்கு. செம்மையாக இருக்கு. நல்லா தான் இருக்குது ஊர், ஆனால் இன்னும் டெவலப் மீன்ஸ் ரூம்ஸ் எதுவும் இல்லாத ரொம்ப கம்மியாக தான் இருக்குது போல் ரூம்ஸு. இருக்கானே தெரியல. முதல்ல நாங்கள் மேலே தான் டிஃபன் சாப்பிட்டோம், கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டதுக்கும் ப்ரைஸ்க்கும். அதனால் கீழே சாப்பிட்டு வந்துடுங்க. ஒரேடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீழே போனோன்னே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செக் போஸ்ட் வந்துட்டோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செக் போஸ்ட் தாண்டியாச்சு. இனிமேல் தான் முடிவு பண்ணோம் எங்கே போகிறதுன்னு.